Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு கிளம்பிட்டோம். Yes. இது ஒரு சடன் பிளான் फ्रेंड्स. நாங்க பிளானே பண்ணல. வெளிய போயிட்டோம். நானே மோனா மம்மி எல்லாம் கொஞ்சம் வெளிய போயிட்டோம். போயிட்டு ஒரு 8 மணி 7 மணிக்கு வந்தோம். சும்மா நாங்க உட்காரும்போது யோசிச்சோம். ஆயிடுச்சு ஒரு 3 days வீக்கெண்ட் வரப்போகுது. நானும் எப்படியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிருக்கிறேன். சரிவா சும்மா ஒரு ரெக்ரேஷன் நாங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, 3 weeks ஆயிடுச்சு போய். ஒரு 2 days 3 days இன்ட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு டப்புன்னு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு காலைல 5 மணிக்கு போட்டுக்கிறோம். இப்போ டைம் என்னன்னா 11:15 11:20 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். டப்புன்னு எல்லாம் ரெடி ஆகி இப்போ எல்லாம் எடுத்து வைக்கிற ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ நாங்கள் காலையில கிளம்புவோம். ஃப்ளைட் ஒண்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்ட் டைம் போயிடணும். ஆமா, நம்ம கரெக்ட் டைம் போட்டுடணும். எனக்கு தெரிஞ்சு நாங்க தூங்க மாட்டோம். ஆயிடுச்சுல டைம், இன்னும் 2 hourல கிளம்ப போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அங்க போய் என்னென்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், அந்த வேலையை என்ன ஃபன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எங்க வீட்டு மங்கி உள்ள எகிரி போய் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்துனுக்குது. சென்னை போனோன்னா அப்படியே இமேஜினேஷன்லயே எடுக்கிறாராமா ட்ரெஸ். இந்த நாளைக்கு என்ன பண்ணோம். ஆமா, டைம் ஆயினுக்குது ஆல்ரெடி 11 o'clock ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கிளம்பணும் ஏர்போர்ட்டுக்கு. 5 மணிக்கு ஃப்ளைட்டு. அதுவும் ஆமா, எனக்கோ பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆனா எங்களுக்கு சடனா பசி எடுக்கும். ஓகே, இன்னும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஐரன் போடணும். இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகே, சடனா கிளம்புறதுனால நம்ம இப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சா பாருங்க, இந்த மூட்டை உனக்குது. ஆனால் இதை எடுத்துன்னு போக மாட்டோம். இது சும்மா ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். எல்லாம் க்ளீனாக எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ரெடி ஆகினுங்கிறோம். எல்லாம் எடுத்து வச்சுருங்கிறோம். பேக் பேக் ஆயிடுச்சு. மேடம் ஊருக்கு போகிறதுனால எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக. அது சடனாக போட்ட பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு பிளானே நம்ம என்ன சொல்றது, ஐடியாவே இல்லை போனோன்ட்டுன்னு. சரி சும்மா ரொம்ப நாள் ஆச்சு 2-3 வாரம் ஆயிடுச்சா, 3 வாரம் ஆச்சா. சரி சும்மா வீக்கெண்ட் வரப்போகுது, சரி நம்ம சும்மா அப்படியே போயிட்டு வரலாம். ஆனால் எனக்கு வேலை இருக்குது, நான் லேப்டாப் போட தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன் நான். சரி ஓகே போயிட்டு வரலாம். எவ்வளோ நாள் தான் நம்ம இங்கேயே உக்காண்டுன்னு இது பண்ணிட்டு கொஞ்சம் ரெக்ரேஷனுக்கு வெளியே போகலாம். சும்மா நான் எடுத்துன்னு போய் இங்கே வேலை பண்ணுறது எடுத்துன்னு போயிட்டு அங்கே போயிட்டு ஹோட்டலில் உட்காந்து வேலை பண்ணுவேன். அதுதான் என்னோட ரொட்டீனு. நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் தம்பி கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் 3 நாள் நான் வேலை தான் பண்ண போகிறேன். எஸ், இப்போ நான் எதுவும் மறக்காமல் எடுத்து வைக்கணும்னாலும் வேடிக்கை பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு அங்கே கூட பாதி துணி அப்படியே இருக்குது. அல்ல மேக்கப். ஐயோம்மா விடுமா மேக்கப்பு. நானும் அதை சீரியஸாக துணி தான் எடுத்து வைக்கலான்னு யோசனை பண்ணுன்னு பார்த்தா மேக்கப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் எல்லாமே எடுத்து வைக்கல, வேண்டியது தான் எடுத்து வைக்கிறேன். ஓகே முடிச்சா சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தடாபுடன் ரெடியாக இருக்குது. இப்போ டைம் 11:30. நம்ம 1:30க்கெல்லாம் நம்ம ரெடியாக கிளம்பிடணும். வெளியே 2க்கு நாங்கள் கிளம்பிடணும், வெளியே போயிடணும். ஒரு பக்கம் பசிக்குது, ஒரு பக்கம் ஆர்டர் போட்டுக்கிறப்பா இருப்பா வரோம். ஒரு பக்கம் அதெல்லாம் பார்த்து தலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் நாங்கள் வெளியே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டின்னர் சாப்பிடல. நாங்கள் 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டோம். நானும் மம்மி மோனாலாம் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். நாங்கள் பிரியாணி சாப்பிட்டதுனால பசி எடுக்கலன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது நம்ம எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வைக்க கொஞ்சம் வேலை செய்யும் போதும் பசி எடுத்துச்சு 2 பேருக்கும். சரி ஒரு ஆர்டர் போட்டுக்கிறோம். அதை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்னன்னா 11:30 ஆக போதுங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவம் பசி எடுத்துட்டு இருக்குது. பொச்சக்குன்னு சாப்பிடுங்குது. எடுத்தானோ 12 மணிக்கு பேய் சாப்பிட்ற டைம் உட்காந்து சாப்பிடுக்குது. பசி எடுத்துட்டு சாப்பிடல. அப்பயே சொன்னால் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடல. மிட் நைட்டில் தான் இந்த அம்மாவுக்கு பசி எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மலாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போது நம்மளுக்கு டின்னர் ஆர்டர் பண்ண நான் ஒரு ரோலு, அப்புறமா மோனா ஒரு பர்கரு சாப்பிட்டு நாங்கள் எடிட் பண்ணிட்டு படுத்துட்டு டேரெக்டாக படுக்குவோம்மா. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ஹவரில் கிளம்புவோம் நம்ம. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம கிளம்பும் போது நம்ம உங்ககிட்ட பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். எங்கேயா போகிறீங்க? டீ குடிக்க தானே போகிறீங்க? ஓகே, இவருக்கு டீ வேணுமாம்மா, அதனால நம்ம டீ குடிக்கிறதுக்கு போயிடுவோம். செம்ம குளிர் அப்படியே எனக்கு. செம்ம ஆட்டம். கேப் புக் பண்ணால் கேபு கிடைக்கல. லொகேஷன் தப்பாக போய் நின்றுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வருவோமா அப்படின்னு டவுட்டில் 1 hour பிஃபோராகவே வந்துட்டோம். ஆமாம் வந்துட்டோம். ஆனால் நம்ம ஊரில்
பெங்களூர்ல நிக்க முடியல. எனக்கு அவன் எங்கேயாவது போய் சூடான இடத்துல நின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, அதுதான் கொஞ்சம் சூடா ஒரு டீயை காஃபி போட்டு டீயை குடிச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கியாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. என்னடா இது சடன் பிளான் ஆகுது உங்களுக்கு எப்போ போனா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சடன் பிளான் தான் இது. நாங்கள் இது 6 மணிக்கு தான் பிளான் பண்ணோம், தப்புன்னு போட்டோம். அவ்வளோதான். நம்ம என்ன ஒரு 3 days இருக்க போகிறோம். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் மாமா அத்தாங்க கூட எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை, சொல்லிட்டோம். சும்மா என்னத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணி போயிட்டாங்கன்னா காஞ்சிபுரம் அங்கே இங்கே பல்ப் ஆயிடும். ஆமாம், சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு காஃபியை குடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ரொம்ப குளிர்றதுனால காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். இதோ சிசிடி கேஃபேல வந்து என்னப்பா வாங்கின? ப்ரௌனியா பார்த்தீங்களா? ஹாட் ராதிகி. நான் மட்டும் தான் ஹாட் விடுவேன். அவ ஏதோ ஃபேஷனுக்கு போட்டு கொடுத்துக்கிறா ஷோக்கு. இதுல கூட வரக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் பொசசிவ் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்டாட்டி. இட்ஸ் ஓகே. சாப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்டிங் பாஸ் இது பண்ணிட்டு லக்கேஜ் அனுப்புகிறோம். இதுவே ஒரு பெரிய தலைவலி நம்மளுக்கு எப்போமோ. ஒன்லி ஒன். ஓகே, போயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. டிங் டிங் டிங். எஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் ஏதோ ஒரு பேக் மாட்டுச்சுன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு இதோ மாட்டுச்சு. அங்கே கூட பாருங்கள், அந்த பேக் மாட்டிக்குது. அப்புறமா இன்னொரு பேக்கை அந்த பக்கம் மாட்டின்னுக்குது. என்ன சொல்லுங்க பாருங்கள், மேடம் பேசினுக்குது. இஷ்டத்துக்கு அள்ளி போட்டுன்னு வர்றது இல்லை. பாருங்கள், இன்னொரு 2 பேக் இஷ்டத்துக்கு தூக்கின்னு வர்றது. வீட்டிலேருந்து ப்ளூடூத்து கேமரா எல்லாமே தூக்கின்னு வர்றது. நோண்டி பார்க்குறாரு மேக்கப் செட்டு லாக் பண்ணி தூக்கின்னு போகிறாங்க பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லா குப்பைங்களும் பேக்கில் தூக்கின்னு வந்துக்குதுங்க பாருங்களேன். அதனால அவனும் பார்க்குறான், ஷாம்பு எடுத்துன்னு வந்துக்கிறியா, இது எடுத்துன்னு வந்துக்கிறியான்னு கேட்குறான். அவன் என்ன தண்ணி பாட்டில் யாருன்னா உள்ள விடுவாங்க, தண்ணி பாட்டில் விட்றதில்ல. பேசிக்கு எடுத்துன்னு வந்தேன் நான். உள்ள அவன் தண்ணி பாட்டில்னால தான் அங்கே லாக் ஆகிட்டாங்க. எல்லாமே செக் பண்ணிப்பா. ஊனோ காய்ச்சலன்னு தூக்கின்னு வந்துக்கிறேன். சரியாந்து பானியானா 3 பேக்கை மாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக. நிற்கிறப்பார் நீ வேணும்னு பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு டைம் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் 5 மணி ஃப்ளைட்டுக்கு இங்கே டைம் பாஸ் பண்ணிங்களான்ட்டுன்னு செம்ம ஃபன்னு ஃப்ரெண்ட்ஸ். போங்க, நம்ம கேமரா ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு கேமரா தொலைச்சிட்டோம், 70,000 ரூபாய் கேமரா. அந்த பவுச்லேருந்து எல்லாமே பேக்கில் வச்சுருந்துச்சு. போனால் அங்கே எடுத்து போய் காமிச்சா கேமராக்கு தெரியுன்னு கேட்குறான் அவன். இது வந்து இருந்துச்சு. ஆனால் சொன்னேன் கேமரா சர்வீஸ் கூக்கையா? ஓகேண்ணா. ஓ மைக் பையான்னு பார்த்தா மோனா முஞ்சா பார்த்தா, சரி இந்த பொண்ணு டெரஸ் மாதிரி எல்லாம் தெரியாது, சின்ன புள்ள தான் இருக்குது, டோராஜ் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி சுற்றி நிற்குது பிங்க் கலர் பேண்ட் போட்டுன்னு அப்படின்னு சொல்லி அம்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா டைம் பாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. 5 மணி ஃப்ளைட்டுங்கன்னா இங்கே ஒரு 1 hour டைம் பாஸ் பண்ணிடுறேங்க செக்கிங்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டோம் சென்னைக்கு. சென்னையில் வந்து கால் வச்சோனோ மேடம் அப்படியே பிரகாசமாக பல்ப் எரியுது அப்படியே மூஞ்சில். சூப்பர். ஆமாம், இருக்கும் இல்லை லிப்ஸ்டிக்கு ப்ளஸ் இருக்கும் இல்லை. சொந்த ஊருக்கு வந்தால் ரொம்ப நாள் விட்டு, ஐ மீன் 3 வாரம் விட்டு வருது. ஸோ இருக்கும். அப்புறம் மாமா வராரு ஃப்ரெண்ட்ஸ். பாவம் பாவம் 4:30 மணிக்கெல்லாம் ஹெல்ப் விட்டுச்சு மாமாவை. ஆனால் பாவம் வராரு. இப்போ நம்ம என்ன டைம், இப்போ ஒரு 6 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு வந்து ஆமாம் சந்தோஷத்தில் தூங்கிருக்க மாட்டார் அவர் எனக்கு தெரிஞ்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பொட்டி எடுத்துக்கினே மாமா வருவார். அவர் அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போட்டுருவோம். பண்ணிட்டோம். மாமாக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறோம். வந்துட்டாராம். இங்கே வெயிட்டிங் கிடையாது. ஸோ வெளில வந்தோடனே இங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்களே. போன டைம் நான் இப்படி இறங்கி நீ வர்றதுக்கு அப்படி போய் அப்படி ஏறி அப்படி வந்தேன் நான். பண்ணு அது செம்ம ஃபன்னு. ஐ கேன் ஃபீல் த ஹீட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஊருக்குள்ள காலை வச்சோனோ 6 மணிக்கு எங்க ஊர்ல எப்படி இருக்கும் கல 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 கலன்னு குளிரும் அப்படியே. இங்க வந்து இறங்கினோன்னா எனக்கு வந்து நான் நினைச்சேன் ஓகே பனிமூட்டமா இருக்கும், ஏன்னா மேலன்னு பார்க்கும்போது பனிமூட்டமா இருந்துச்சு. இறங்குனா அப்படியே ஏறுது. இந்த டைம்ல கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஐ சி வேளாங்கண்ணி போயிருக்கீங்கல்ல? ஆமா போய் போயிருக்கேன். நாங்க இந்த தசரா டைம்ல எல்லாம் போவோம். போன வருஷம் வந்தேனே நான் பர்த்டே டைம் போனோமே. வேறுட்டி முன்னாடி இதே வருவார் விடு போனா வருவார் வா. அதோ வராரு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாரு மாமா. மாமா தேங்க்யூ மாப்பிள்ள. ஐயோ இல்லைண்ணா தேங்க்யூ. ஐயோ இல்லைன்னா இருக்குது உங்க நினைச்சா எல்லாரும் அதுக்குள்ள மழை பெய்யணும். இல்ல சும்மா காக்கா தூரல் தூருது அவள் தான். நேத்து ஓகே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க 2 பேரும். இதுக்கு அப்புறம் தான் என்னென்ன பிளான்ன்றத நம்ம டிசைட் பண்ணணும். இப்போதைக்கு பிள்ளைங்க பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு தூங்க போறாங்க. பகல் புல் வேலை தான் எனக்கு. தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க, வச்சுன்னு கண்ணு வேலை பண்ணணும். பாவம் நைட் எல்லாம் தூங்கலையாமா. ஒரு போட்டு கூட தூங்கல. நானாவது அப்பப்ப டபக் டபக்குன்னு தூங்கி நின்றேன். லைட்ல வச்சு கண்ணு முடின்னு தூங்கலான்னு பார்த்தா அரவல்ல புஸ்குன்னு இருக்கிட்டான். அண்ணன் ஆடுறது இப்ப ரைட் கிடைச்சா போதும். கைப்புள்ள தூங்குடா அப்படின்ட்டு பாப்பா தூங்கிட்டு பாலியா கரெக்டா அந்த இது தண்ணி மேல மெரினா பீச் மேல சூப்பரா இருக்கும். ஒரு ரவுண்ட் அடிச்சா மாமா இப்படி செம்மையா அடிக்குவாங்க. செம்மையா அப்படி அடிச்சா இப்படி அவ்வளவுதான் எல்லாரும் ஏச்சி என்னப்பா இது என்னப்பா இதுன்னு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபிளைட் பயம் இருக்கிறதுல 3 ஃபிளைட் ஆயிக்குது. ஆச்சு ஒரு வாரம் கேப்ல பயம் தான் இதெல்லாம். சரி விட ஆண்டவர் வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம போவோம் முதல்ல. ஓகே பாய். நான் கிளம்புறேன் இப்போ. பாய் பாய் குட் நைட். நீயும் போய் தூங்கு டாடி. நீ போய் தூங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து யார் விசிட் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. தம்பி வந்து எங்களை பார்த்து எங்க கூட தான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மௌலி வந்து காலேஜ் போகிற டைமில் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி எங்கள் ரூம்க்கே வந்துட்டாரு. ஆமாம் ஆமாம். ஸோ புள்ள வந்து இன்னைக்கு காலேஜ் போகுது. ஏன்னா நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்துக்கிறோம், வீக் எண்ட்ஸில் வரல, நாங்கள் வீக் டேஸில் வந்துக்கிறோம். ஆமாம் ஆமாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து மாமாவை அத்தை வர மாதிரி இருந்துச்சு, மௌலி எல்லாம் கூப்பிட்டுன்னு வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி கிளாஸ் இருக்கிறதுனால அந்த என்ன பிளேஸ்மெண்ட் கிளாஸ் இருக்கிறதுனால போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களே அதான் யோசிச்சோம், சரி என்னது டிஸ்டர்ப் பண்ணோம், நம்மளே போயிட்டு வந்துடலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் சரி நாங்களே வந்தோம். கரெக்டாக காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி சரி நம்மளை பார்த்துட்டு போகலான்னு மௌலி வந்துட்டுக்குது. இப்போது சாப்பிட்டு அந்த பக்கம் மேடம் தூங்கினுக்குது, மோனா டயர்டு. அது ஏஞ்சிக்காது ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கலாம் எப்போ ஏஞ்சிக்குதோ. லஞ்சு கூட ஏஞ்சிக்காது, ஏஞ்சா ஊனும் ஆகாது. சரி ஓகே நம்ம வந்து மௌலி சாப்பிட வச்சுட்டு மௌலி அமிச்சு நாங்கள் திருப்பி வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். பார்த்துருப்பீங்க காலையில் வந்து நாங்கள் ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்ட பிறகு மோனை ரெஸ்ட் எடுத்துருந்துச்சு, மௌலி வந்துட்டு போனாங்க, மாமாவும் அத்தையை கூட வந்துட்டு போனாங்க. அப்புறமா நான் வந்து என் வேலை பார்த்துன்னு பாருங்க உழுது கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் திருப்பி எடுத்துன்னு போனோம், கையில் வேலை பண்ணின்னு போனோம் இப்போது. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நானும் மோனை ரெடி ஆகிட்டோம், மாமா வராது பிக் பண்ணுறதுக்கு. லஞ்சுக்கு போகிறோம். நம்ம லஞ்சுக்கு போயிட்டு சாப்பிட்டு நான் அப்படியே அங்கேயே வேலை கண்டினியூ பண்ணிட்டு இன்னைக்கு நாள் வந்து அப்படியே ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட பிளானு. சரி ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்துட்டாரு, கீழே இருக்கிறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ நாங்கள் கீழே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து டேரெக்டாக மாமா வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறோம். டாடி வந்துட்டாரு, நாங்களாம் நடந்து போயின்னு இருக்கோம். சரியான பசி எனக்கு வேற. காலைல இவரு சாப்பிட்டாரு, நான் நல்லா தூங்கிட்டேன். நம்ம ஃப்ளைட்ல வந்ததுனால மாமா கஷ்டம் ஆயிடுச்சு. பிக்கப் டிராப்க்கு நம்ம வண்டியில வந்திருந்தா நம்ம வண்டியில வந்திருந்தா ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஆமா கரெக்ட் தான். நல்ல ஸ்மெல் ப்ளீஸ் கிவ் மீ சோர். டோர் ஓபன் பண்ணனும், காத்து வருதோ இல்லையோ ஸ்மெல் வந்துச்சு அட வெளிய. எனக்கு ஸ்மெல் வரல, ஏன் கேளுங்க. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். வெள்ள கிளம்புறதுனால சாப்பிட்டு தான் வந்தேன். வாங்க உட்காருங்க. என்ன பாப்பா இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க, நீ டைம் பாரு. நான் லேட் இல்ல, விர்தா லேட். சரி ஓகே. வேலை லேப்டாப் கூட தான் பொட்டி வச்சிருந்தா சுத்துறது எங்க போனாங்க.
பிள்ளைங்க இப்போ சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் வெளில போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்திலாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு முதல்ல சாப்பிடுவோம். ஆமா பசிக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு நாங்க வந்து அப்புறமா பிளான் பண்ணி நம்ம கிளம்புவோம். இப்போதைக்கு நம்ம வந்து இங்க ஸ்டாப் பண்ணலாம். இத்துடன் விடை பெற்று விடுகிறோம். அடுத்த வீடியோ வந்து நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஏஜி பிளாக்ஸ் பாருங்க, மாமாஜ் பேபி பாருங்க. இதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து நீங்க மாமாஜ் பேபி ஆமா இந்த சொக்காவா நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க மாமாஜ் பேபி சரிங்களா. இங்க வந்து நாங்க போதும், நாங்க ஜாஸ்தி இன்னைக்கு வந்து ரொம்ப நாங்க இதுல போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இதுல இருக்கீங்களா அதுல இருக்கீங்களா டேட்டோட போடுங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். லாஸ்ட் டைமே வந்து ஒரு மெசேஜ் ஒன்னு பார்த்தேன். அதுல இப்போ உங்களுதுல இருந்து ஸ்டாப் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் எங்களுதுல இருந்து கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் போடுவோம். ஓகே, see you, bye bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.